நீலகிரி மாவட்ட நலவாழ்வு சங்கம் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய சித்தா மற்றும் நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை ஃபில் பண்ணுறதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதற்கு ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமான பணிபுரிவதற்கான அப்ளிகன்ஸ் வந்து வரவேற்கப்படுகிறது. 27/6/2025 மாலை 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணலாம். என்னென்ன பணியிடங்கள், எவ்வளோ வேக்கன்சி, எந்தெந்த இடத்துல வேக்கன்சி இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் 2 வேக்கன்சி இருக்குது. எம்பிபிஎஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மாத ஊதியம் பொறுத்த வரைக்கும் 60,000 ரூபாய். உதகமண்டலத்திலையும் குன்னூர்லேயும் ஒரு வேக்கன்சி இருக்குது. மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. BUMS முடித்த கேண்டிடேட், அதே மாதிரி ப்ராப்பராக தமிழ்நாடு போர்டு அல்லது இந்தியன் மெடிக்கல் போர்டில் வந்து அங்கீகாரம் பெற்ற இன்ஸ்டியூட்டில் படித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? 34,000 ரூபாய் சேலரி. நெல்லக்கோட்டையில் ஒரு வேக்கன்சி இருக்குது. டென்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. BDS குவாலிஃபை ஆன தமிழ்நாடு டென்டல் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். 34,000 ரூபாய் சேலரி. நெல்லக்கோட்டையில் ஒரு வேக்கன்சி. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடரை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி இருக்குது. DGNM அல்லது BSc நர்சிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 18,000 ரூபாய் சேலரி. கோத்தகிரி, கூடலூர், ஊட்டியில் வேக்கன்சிஸ் இருக்குது. சித்தா தெரபிஸ்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட், தமிழ்நாடு அரசால் அங்கீகாரம் பெற்ற சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் சேலரி. கொடநாடு மற்றும் தும்மந்தட்டியில் வேக்கன்சிஸ் இருக்குது. MTM பொறுத்த வரைக்கும், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. 12ஆம் வகுப்பில் பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட், அதே மாதிரி தமிழை வந்து ஒரு சப்ஜெக்டாக 10ஆம் வகுப்பில் படித்த கேண்டிடேட், 2 வருடம் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் முடித்த கோர்ஸ் முடித்த கேண்டிடேட், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இல்லைனா சானிட்டரி இன்ஸ்பெக்டர், இதற்கு ஈக்குவலண்ட்டான கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 14,000 ரூபாய் சேலரி. கூடலூரில் வேக்கன்சிஸ். சரிங்களா? ஆடியாலஜிஸ்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது. பேச்சுலர் டிகிரி முடித்த கேண்டிடேட், BSLP பேச்சுலர் டிகிரி முடித்த கேண்டிடேட் இல்லைனா BScயில் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடித்த கேண்டிடேட், RCI அங்கீகாரம் பெற்ற இன்ஸ்டியூட்டில் படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 23,000 ரூபாய் சேலரி. GMCHயில் ஊட்டியில் இருக்கக்கூடிய வேக்கன்சி. ஆடியோலஜிஸ்ட்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதற்கும் சேம் தான், பேச்சுலர் டிகிரி முடித்திருக்கணும். BSLP முடித்திருந்தால் அவங்களும் எலிஜிபிள். BScயில் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடித்திருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். 23,000 ரூபாய் சேலரி. GMCH ஊட்டியில் வேக்கன்சி இருக்குது. அடுத்தது ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். MS ஆஃபீஸ் பேக் தெரிந்த கேண்டிடேட், அதில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 18,000 ரூபாய் சேலரி. உதகமண்டலத்தில் இருக்கக்கூடிய DHOவில் வேக்கன்சி இருக்குது. டென்டல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 1 or 2 இயர்ஸ் கோர்ஸ் முடித்த, அதாவது டென்டல் டெக்னீஷியனில் 1 அல்லது 2 வருடம் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 12,600 ரூபாய் சேலரி. ஊட்டியில் வேக்கன்சி இருக்குது. ஆப்டோமெட்ரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. டிகிரி ஆப்டோமெட்ரியில் டிகிரி முடித்த கேண்டிடேட், மாஸ்டர் டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 14,000 ரூபாய் சேலரி. ஊட்டியில் வேக்கன்சி இருக்குது. ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பியில் ஒரு வேக்கன்சி இருக்குது. BSc அல்லது மாஸ்டர் டிகிரி, BSc இல்லைனா வந்து MSc வந்து ஸ்பீச் எஜுகேஷன் இன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி கோர்ஸ் முடித்த கேண்டிடேட், RCI அங்கீகாரம் பெற்ற பேச்சுலர் டிகிரி மற்றும் மாஸ்டர் டிகிரி BA இல்லைனா MA முடித்த கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். 23,000 ரூபாய் சேலரி. GMCH ஊட்டியில் வேக்கன்சி இருக்குது. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது. பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி BSc அல்லது MSc ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 23,000 ரூபாய் சேலரி. ஊட்டியில் வேக்கன்சி இருக்குது. டேட்டா மேனேஜரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. PGDCA அல்லது MCA முடித்த கேண்டிடேட், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 20,000 ரூபாய் சேலரி. உதகமண்டலத்தில் வேக்கன்சி இருக்குது. அடுத்தது ஆடியோமெட்ரிஷியனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது.
ஹை ஸ்கூல் +2 முடிச்சுட்டு டிப்ளமோ அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 17,250 ரூபாய் சேலரி. ஊட்டியில் வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக வந்து 21 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெம்பரரி பேசிஸில், கான்ட்ராக்சுவல் பேசிஸில் இருக்கக்கூடிய பணியிடங்கள், ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள். 11 மாதங்கள் வந்து உங்களுக்கு ஒப்பந்தம் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிரேக் கொடுத்துட்டு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு உங்களுக்கு சூட் ஆகுது, அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஜாபுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பீரியடும் இருக்குது, இன்னும் வேக்கன்சி தேவை அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்தராக வந்து 11 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதற்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் neelagiri's.nic.in வெப்சைட்டில், அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலயமாகவோ அனுப்பலாம். மெயில் அனுப்புகிற மாதிரி இருந்தால் கூட அனுப்பலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிடுங்க. மெயிலும் அனுப்புகிறது இருந்தால் அனுப்பிக்கலாம். dphnlg@nic.in அப்படின்ற இமெயில் ஐடிக்கு அனுப்பணும். அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், நம்பர் 38 ஜெயில் ஹில் ரோட், நியர் சிடி ஸ்கேன், உதகமண்டலம் 643001 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். லாஸ்ட் டேட்குள்ளே அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதை வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய பெயர், தந்தை கணவருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது 1/6/2025 அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய வகுப்பு கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய கல்வி தகுதி, என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய முகவரி, அதே மாதிரி மொபைல் நம்பர், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது முன்னுரிமை நீங்கள் வந்து கேட்குறீங்க, ப்ரையாரிட்டி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி சைன் பண்ணிக்கோங்க. கீழே டேட்டு, பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அனைத்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்னலாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமான ப்ரூஃப் ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? செல்ஃப் அட்டஸ்டட் நீங்கள் கீழே சைன் பண்ணி அனுப்பணும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய ஏதாவது பணியிடத்திற்கு வந்து எலிஜிபிள் அல்லது கோர்ஸ் முடிச்சிருக்கிறாங்க, அவங்க வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.